இது 50-50 வசனத்தின் புத்தம் புதிய கேம் ஷோ. Guys, நம்ம இப்ப ஃபைனல்ஸ்ல இருக்கோம். இவங்க ஜூஸ் புளிஞ்சிருக்காங்க, ஜூஸ் குடிச்சிருக்காங்க, பாஸ்கெட்பால் விளையாண்டுருக்காங்க, குச்சி பிடிச்சிருக்காங்க, மெமரியை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பல கேள்விகளுக்கு பதிலையும் சொல்லியிருக்காங்க, ஏன் சாபோட்டாஜ் கூட பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொருத்தர் வெற்றியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க. யார் இந்த 3 பேர் பார்த்துடலாம். நம்மளுடைய ஃபைனல் லிஸ்ட்: ஜப்பு, நிஷா, அபி சங்கரா. இந்த 3 பேருங்க வரத்துக்கு இவங்க இல்லாம இது நடந்திருக்காது. யார் அவங்க? நம்ம 12 வாரமா இவங்களோட கடுமையை போட்டி போட்ட நம்மளுடைய contestant. உங்ககிட்ட எல்லார்ட்டையும் பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. விக்னேஸ்வரி, நீங்க சொல்லுங்க, இந்த 12 வாரத்துல உங்களுக்கு மறக்க முடியாத விஷயம் என்ன? மறக்க முடியாத விஷயம்னு சொல்லணும்னா, ஜபு வந்து எலிமினேஷனுக்கு போய் அப்புறம் மறுபடியும் உள்ள வந்து மறுபடியும் எலிமினேஷன் போய் மறுபடியும் வந்ததுங்க. ஸோ அதுதான் ஜபுவோட அதிர்ஷ்டம் வேற லெவல். வேற லெவல். நம்ம திவ்யா பக்கத்துல இருக்கீங்க, ஸ்டெடியா உட்காந்துருக்கீங்களா? ஆமா, இப்ப சரியா தான் இருக்கேன். ரிலாக்ஸ்டர். சொல்லுங்க, உங்களோட அனுபவம் இந்த கேம் ஷோல எப்படி இருந்துச்சு? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு எப்படி சொல்றது, ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஆனா முக்கியமான விஷயம், நான் மறக்க முடியாத ஒரு விஷயம்னா வந்து நம்மளோட பாஹா என்னோட செகண்ட் ரவுண்ட வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாரு. சோ அதை என்னால மறக்க முடியாது. சரி பாஹா, நீங்க சொல்லுங்க, உங்களோட அனுபவம் இந்த கேம் ஷோல எப்படி இருந்துச்சு? இந்த கேம் ஷோல கண்டிப்பா எனக்கு அனுபவம் வந்து ரொம்ப நல்ல ஒரு அனுபவம், வித்தியாசமான ஒரு அனுபவம். இவங்க கூடலாம் கேம் விளாண்டு இவங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு, சில பேர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு ஃபைனல்ஸ்ல எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நம்ம கவித்ரா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. சரி இப்போ உங்க ஃப்ரெண்ட் கேட்போம். கவித்ரா, இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரவுண்ட், பிசிக்கல் ரவுண்ட். அந்த சேலஞ்ச் எல்லாம் பண்ண முடியாம போச்சு. பிகாஸ் எலிமினேட் ஆகிட்டு போயிட்டேன். வால்காட்லயும் வந்து ஜெயிக்கல. பட் எனிவேஸ் எபிசோட்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஷாஃபி, இப்போ அவங்க சொன்ன மாதிரி 2வது சுற்று அப்படி சொல்லும் போது, 2வது சுற்றுல உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன? பிடிக்காத விஷயம் வந்து அந்த மியூசிக்கல் ரவுண்ட் நினைக்கிறேன். பிகாஸ் அதில் தான் நான் விக்கஸ். லைக் எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும், நல்லா கேட்பேன். ஆனால் எனக்கு பாட வராது, ஒரு வரியில் பாட்டும் கண்டுபிடிக்கவும் தெரியாது. ஸோ அதில் வந்து அபி வாஸ் வெரி ஸ்ட்ராங், இப்ராஹிம் also was very strong. சரி, அப்போ அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்னா, இதுல வந்து யார் உங்களுக்கு மெயின் வில்லனா இருந்தது? மெயின் வில்லனா? வில்லனே அந்த கேம் தான். அந்த கேம் தான். பிளேயர்ஸ் தான் நல்லா விளையாண்டாங்க. வெரி குட். ஆனா ஒரு விஷயம் சொல்லணும், ஷாஃபி போன வாரம் வரைக்கும் பயங்கரமா தாக்கு பிடிச்சாங்க. இல்ல, அது குறிப்பா நான் உன்னை சொல்ல ஆசைப்படுறேன். பிகாஸ் 12 வாரம் நின்னுட்டேன்ல, ஸோ கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. 13வது வாரத்துல இப்போ நான் உட்கார்ந்துருக்கேன். பட் அங்கிருந்து அங்க பார்க்கும்போது 3 முகங்கள் எனக்கு தெரியுது. ஒண்ணு வந்து லக், ஒண்ணு வந்து ஹார்ட் ஒர்க், இன்னொன்னு வந்து இன்டெலிஜென்ஸ். உங்க 3 பேருக்கும் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்காது. ஜேம்ஸ் குமார், நீங்க சொல்லுங்க, உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? நிச்சயமா இந்த மாதிரி ஒரு கேம் ஷோல கலந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்து எனக்கு இதுதான் மொதல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த வகையில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஜெனரல் நாலேஜ்னு பார்க்கும்போது இப்போ வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். எந்த விஷயம் தெரியும்னு நினைச்சேனோ அந்த விஷயம்லாம் தெரிஞ்சும் வந்து தப்பாக வந்து யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஹாட் சீட்ல இருக்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். நிற்கும் போது ஒரு டென்ஷன். ஆமா. ஸோ இந்த லாஸ்ட் 3 ஸ்டாண்டிங் பீப்புள் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து நிறைய கம்போஷர் இருக்குன்னு எனக்கு தெரியுது. இப்ப காம்ப்ளிமெண்ட்ஸ் மேல காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. கம்போஷர் இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல நான் ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்களே இந்த கேள்வி பதில் எல்லாம் வந்து நிறைய கத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச கேள்வி என்ன? பிடிச்ச எல்லாரும் பிடிக்காத கேள்வி சொல்லுங்க. அதை நான் மறக்கவே மாட்டேன். இட்ஸ் a giveaway. சோ அதுதான். சோ உங்களுக்கு தெரியும்னு உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியும். ஆனா என்ன தெரியல, நீங்க வந்து ஒளிருவீங்க. சோ நான் வந்து ஆல்ரெடி துர்காஷினி, எப்படி இருந்துச்சு வால்கார்ட் ரவுண்டுக்கு வந்து நீங்க எப்படி எல்லாம் போட்டி போட்டீங்க? உங்களோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஐ திங்க் நான் வந்து மொதல் எபிசோட்லயே வந்து எலிமினேட் ஆயிட்டேன். பிகாஸ் மதிப்பெண்கள் பார்த்தா வந்து எனக்கு ரொம்ப குறைவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கும் ஜிகேக்கும் ரொம்ப தூரம், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. வந்துதான் பார்ப்போமே, விளையாண்டா பார்ப்போமேன்னு நினைச்சுதான் நான் வந்தேன். and I came to have fun.
ஸோ வைல்ட் கார்ட் மூலியமா திருப்பி எங்களுக்கு விளையாட ஒரு சான்ஸ் கிடைக்கப்போ வாஸ் எக்ஸைட்டிங். அண்ட் நீங்க சொல்லப்போ கொஸ்டின்ஸ்லாம் வந்து எனக்கு என்னமோ கிளாஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு, புது விஷயங்களை கத்துக்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் கத்துக்கிட்டீங்க, நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்திரா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷமா உட்காந்துருக்கேன். இப்போ இந்த ஃபைனல்ஸ்ல இங்க உட்கார்ந்து இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு எப்படி இருக்கா, மிஸ் வசந்தம் முடிஞ்சு நான் ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறேன்னா அது இதுதான். எப்படி அது வந்து எனக்கு ஒரு லைஃப் லாங் மெமரி, அதை மறக்க முடியாத ஒரு நிகழ்வோ அதே மாதிரி தான் இந்த போட்டியும். இத்தனை வாரங்களா தினைக்கும் எல்லாரையும் பார்த்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ ஒரு அழகான மெமரின்னு சொல்லலாம். இவங்க 3 பேரும் இங்க நிக்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிசர்விங், ஆல் ஆஃப் யூ ஆர் டிசர்விங், ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். இந்திரா மெமரைஸ் பண்ணிட்டாங்கன்னா மறக்க மாட்டாங்க. ஸோ இந்த மெமரி கண்டிப்பா ஆழமா பதிஞ்சிருக்கும். ஓ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். நம்மளுடைய இப்ராஹிம் எப்படி இருந்துச்சு உங்களோட அனுபவம்லாம்? ஏதோ மேடம்తో கொஞ்சம் பெருமைப்படுத்ததா. அவங்க வந்து she got in touch with me. சீசன் 2ல வந்து என்ன எதிர்பார்க்கறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். இந்த யானை வந்து பிரெக்னன்சி வந்து 22 months. அப்புறம் வேற என்ன, இஸ்தானா வந்து 1864ல வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க, இல்ல ஆரம்பிச்சாங்க 1869. ஓ உங்க போட்டியெல்லாம் ஒன்றும் முடியலையா? அப்புறம் இது முக்கியமான ஒரு விஷயம், 13 times 12 வந்து 156 157 இல்லன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க எல்லாத்தையும் பேசினது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இந்த ஸ்பிரிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ் 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 எஸ். ஓகே, இப்போ யாராவது ஒரு ஆள் நான் சூஸ் பண்ண போறேன். இந்த போட்டியாளர்கிட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்க? கவித்ரா சொல்லுங்க. May the best lady win. சரி 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 சரி. அப்ப காய்ஸ்க்கு சப்போர்ட் கிடையாதா? காய்ஸ் கம் ஆன். எங்க சார்பா ஷஃபி பேசுவாரு. இப்படி வந்து இப்படி ஷஃபி நீங்க சொல்லுங்க. நான் வந்து ஜபுக்கு தான் ரூட் பண்றேன். ஓ ஜபு, அவர் லக்கு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த 50-50ங்கிறது வந்து லக்கும் தேவைப்படும், ஹார்ட் ஒர்க்கும் தேவைப்படும், ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவைப்படும். கண்டிப்பா. அது எப்படி இந்த 3 பேரும் இந்த 3 விஷயத்தையும் எம்ப்ளாய் பண்ண போறாங்கன்னா இந்த ஷோவோட சுவாரஸ்யம். சூப்பர், நல்லா சொன்னீங்க நல்லா சொன்னீங்க. சரி சரி, கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, இது 50-50 the grand finals. சரி, முதல் பரிசு தொகையில எவ்வளவு இருக்குன்னு பாத்திரலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள ஒரு ஆள் அது அள்ளிக்கிட்டு போறீங்க. சரி, முதல் பரிசு தொகையில எவ்வளவு இருக்கு? முதல் பரிசு தொகையில நம்மகிட்ட இப்ப இருக்கிறது 32,000 வெள்ளி. இரண்டாவது மூன்றாவது நிலையில முழு தொகையா இப்ப இருக்கிறது 18,000 வெள்ளி. நான் இப்ப ஒரு முக்கியமான நல்ல விஷயம் சொல்ல போறேன். இன்னைக்கு எவ்வளவுதான் தப்பு பண்ணினாலும் எந்த தொகையும் நான் கழிக்க போறது இல்ல. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வினர் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறது 32,000 வெள்ளி காத்துக்கிட்டு இருக்கு. அது யாரா இருந்தாலும் என்ன கண்டிப்பா ஃப்ரெண்ட் பிடிச்சுக்கணும். ஓகே, இரண்டாவது மூன்றாவது நிலையில வரவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் 18,000 வெள்ளி அங்க இருக்கு. அதை நாங்க சரிசமமா பிரிச்சு கொடுத்துருவோம். ஓகே, ஆளுக்கு 9,000 வெள்ளி கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதை விட்டுருங்க. யூ ஆர் aiming for 32,000. கரெக்ட், 32,000 வெள்ளி. சரி, முதல் சுற்று ஆரம்பிச்சிடலாமா? 3 பேரும் தயாரா இருக்கீங்களா? உங்க 3 பேர்ட்டையும் நான் எப்படி சிட்சாட் பண்ணாம ஆரம்பிக்கிறது? 3 ஃபைனலிஸ்ட் திரும்ப நீங்க. ஜபு சொல்லுங்க, உங்களோட மனநல இப்ப எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப ஃபீல் வெரி லக்கி. லக்கி? ஏன்னா நான் சில நேரங்களில் நான் லைக் நாட் ஒர்க் வெளியாகணும்னா நான் ரொம்ப ஜெனுவினாக தான் இருப்பேன். பட் திங்ஸ் வில் ஹேப்பன். நான் எப்பவுமே பேக் ஆன் த ஷோ இட்ஸ் லைக் ஐ அம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் திஸ். ஏய் ஜபு. நிஷா சொல்லுங்க. ரொம்ப மன நிறைவா இருக்கு இந்த போட்டியில வந்து கலந்துக்கிட்டது. இவங்க எல்லாரும் கூட நான் வேலை செஞ்சிருக்கேன். ஆனா இந்த போட்டி மூலமா இன்னும் ஒரு ஆழமான ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாரும் கூட உருவாயிருக்கு. அது அவங்களுக்கும் தெரியும். they also know that they have my love. I'm sure you have their love too. சரி, அபி சங்கரா நீங்க சொல்லுங்க.
இந்திரா சொன்ன மாதிரி அவங்களுக்கு மிஸ் வசந்தம் எப்படியோ வசந்தம் ஸ்டாருக்கு அப்புறம் இந்த மாதிரி நர்வஸ்னஸ் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. புரியுது. சரி, மறுபடியும் round of applause for our 3 finalists. சரி, இப்ப போட்டி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சரி. இது வந்து எனக்கு சொல்றதுக்கு ஒரு பிட்டர் ஸ்வீட் சிம்பனி மாதிரி. அதாவது இந்த முதல் சுற்றை நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். ஓகே, உங்க கூட விளையாடுறதுல இந்த முதல் சுற்றை நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். ஆனா இப்ப விதிமுறைகளை நான் சொல்லி ஓகே, ரொம்ப ஜாக்கிரதையா கேளுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இது கேள்வி பதில் சுற்று. கேள்விக்கான 2 பதில்களை உங்ககிட்ட நான் கொடுத்துருவேன். சரியா? சரியான விடை தெரிஞ்சவங்க பஸர் அழுத்துங்க. உங்களுக்கு 5 வினாடிகள் கொடுக்கப்படும். சரியான விடைக்கு நாங்க கொடுக்க போறது 20 புள்ளிகள். தவறான விடைக்கு நாங்க 10 புள்ளிகளை கழிச்சிரும். சரியா? உங்களுக்கான முதல் கேள்வி, சிங்கப்பூரில் கட்டப்பட்ட முதல் MRT நிலையம் எது? அபி, டோபாயோ. நான் ஆப்ஷன்ஸ் படிக்கல. இல்ல, தெரியும். கான்ஃபிடென்ட்டா தெரியும். கான்ஃபிடென்ட். சரி, வேற யாரு இந்த 2 பேர்ல டோபாயோன்னு நினைக்கிறீங்க? துப்பாயோ தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கதான் அந்த HDB ஃபிளாட்லாம் கட்டுனாங்க. ஸோ அங்கதான் அந்த கட்டமைப்பு வந்துடும். ஓகே, சரி. சப்போர்ட் டோபாயோ. நாங்க சும்மா விட்டுற மாட்டோம். டோபாயோட கத்துறீங்க. தோப்பாயோ, ஷஃபி தோப்பாயோ தான் நினைக்கிறீங்களா? துப்பாயில இருக்காங்களா? கேளுங்களேன். சரி, நீங்க தோப்பாயில அப்படி இருக்கீங்க. ஓகே, எல்லாருக்கும் தெரியுது. இப்ப எங்க போய் ஆட்டோகிராஃப் வாங்கணும்? சொல்லுங்க. Yes, Topayo is the correct answer. Topayo is the correct answer. Abby Shankara, உங்களோட விடை சரியான விடை. உங்களுக்கு நாங்க 20 புள்ளிகள் இப்ப வழங்குறோம். 220 புள்ளிகள் உங்ககிட்ட இருக்கு. இரண்டாவது கேள்வி, கனிம அட்டவணையில், அதாவது பீரியாடிக் டேபிள், AU என்பது எந்த கனிமத்தை குறிக்கும்? A தங்கம், B வெள்ளி. Abby, வெள்ளி. Locking the answer. இது 50-50 இல்ல தெரிஞ்சு சொல்றீங்களா இல்ல என்ன? 50-50. இங்க சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் AG is silver. ஓகே, AG சில்வரா? ஆஹா. AU அப்படினா கோல்ட் இருக்கலாம். AUனா அப்படிን கோல்ட் இருக்கலாம். ஏபி அங்க அவர் கன்ஃபார்மா சொல்லிட்டாரு AGனா சில்வர் அப்படினு. பட் மேடம் டோ ஸ்டூடண்ட் கேட்டுப்பா. மேடம் டோ ஸ்டூடண்ட் கேட்டு பாப்போம். இப்ராஹிம், நீங்க சொல்லுங்க. ஐ திங்க் இத பத்தி அவங்க கிளாஸ் எடுக்கும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன். நினைச்சேன் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னு. இப்ப ஷஃபி சொன்னது சரியா இல்ல ஷஃபியோ நீங்க ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றீங்களா இல்லையான்னு தெரியல. தவறா இருக்கலாமா? இல்ல, எனக்கு ஓரளவுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியும். அப்ப அவர் சொன்னது தப்புதானா? ஆமா. ஓகே, இட்ஸ் ஓகேயா? அபி சங்கரா, நீங்க சொன்ன விடை தவறான விடை. சரியான விடை தங்கம். ஓகே, இப்ப நாங்க உங்ககிட்ட இருந்து 10 புள்ளிகள் கழிக்கிறோம். சரி, ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அது ஒரு லட்டின் வார்த்தை. அதுல இருந்து வந்ததுதான் AU. சரியா? அதுல இருந்து வந்ததுதான் AU. ஓகே, மூன்றாவது கேள்வி, தாய்லாந்துடைய தேசிய விலங்கு எது? அபி. யானை. ஓகே, நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. இப்படிதான். ஆனா சரியான பதில் தான். நீங்க சரியா சொல்றீங்க. ஆப்ஷன்ஸ் படிக்க விட மாட்டாங்க. ஃபைனல் ரவுண்ட் இப்படிதான். ஃபைனல்ஸ் இப்படிதான் இருக்குமா? அபி கரெக்ட்டான மூட்ல இருக்காரு. இருந்தாலும் நான் ஆப்ஷன்ஸ் சொல்றேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி. A யானை, B புலி. யானை. மலேசியா இஸ் புலி. புலி எந்த நாட்டோட தேசிய விலங்கு? மலேசியா. அப்ப அபி நீங்க சொன்னது சரியான விடை. உங்களுக்கு 20 புள்ளிகள். இப்ப உங்ககிட்ட இருக்கிறது 230 புள்ளிகள். நான்காவது கேள்விக்கு போறோம். சிங்கப்பூரில் முதலில் அச்சடிக்கப்பட்ட நோட்டுகள் எந்த வகை நோட்டுகள்? A ஆர்கிட் சீரிஸ், B பேர்ட் சீரிஸ். சபு. பேர்ட் சீரிஸ். என்ன நினைக்கிறீங்க guys? சரியான விடை. எத்தனை பேருங்க சரியான பதில் சொல்றீங்க? 1 2 3 4 5 6. வா, அந்த மத்த 2 போட்டியாளர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் பேர்ட் சீரிஸ்னு சொல்லியிருக்காரு. நான் நோட் பார்த்ததுல எனக்கு ஆர்கிட்னு ஞாபகம் இருக்கு. பட் ஐ மைட் பீ ராங். அதனால தான் நான் அசாரத்துல. ஓகே, சரி. பட் ஐ ஹேவ் டு சே அபி நீங்க சொன்னதா சரியான விடை. ஜபு நீங்க சொன்னது தவறான விடை. ஆர்கிட் சீரிஸ் தான் சரியான விடை. Good try. It's okay. ஓகே, இத நான் சொல்றேன். முதல் தடவை 1967ல தயாரிக்கப்பட்ட நோட்டுகள் ஆர்கிட் சீரிஸ். சரியா?
அது வந்து அந்த நோட் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாவே இருக்கும். நாங்க வச்சுக்கோங்க 1967. ஓகே ஓகே ஆல்ரைட் ஆல்ரைட். ஓகே சாரி ஜபு, இப்போ உங்ககிட்ட இருந்து நாங்க 10 புள்ளிகளை கழிச்சிட்டோம். இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 190 புள்ளிகள். சரியா? ஓகே, ஆனா நல்ல முயற்சி. ஓகே, அடுத்த கேள்வி. ஒரு பேனாவின் விலை 2 வெள்ளி 50 காசு. 2 புத்தகங்களின் விலை 7 வெள்ளி. 4 பேனாக்களையும் 4 புத்தகங்களையும் வாங்குவதற்கு எவ்வளவு செலவாகும்? A 24 வெள்ளி, B 26 வெள்ளி. நிஷா ஏ 24. A 24. கால்குலேட் பண்ணிட்டீங்களா அதுக்குள்ளார? ஓரளவுக்கு. ஓரளவுக்கா? இங்க யாராவது கால்குலேட் பண்ணீங்களா? கணக்கு புள்ளி பண்ணவே இல்ல நான். பண்ணவே இல்லையா? அப்படியே விட்டுட்டேன். அப்படியே விட்டுட்டீங்களா? அப்படியே விட்டுட்டேன். இது அந்த பேனாவே அந்த புக்கையா? எல்லாத்தையும். பட் 250 டைம்ஸ் 4 10 வெள்ளி. Okay. அப்புறம் 7 வெள்ளின்னு சொன்னீங்க. அது டைம்ஸ் 2 14. So 14 plus 10 20. 23 ல வருது. மேடம் தோ சரி சரி, மேடம் தோ பிரச்சனைக்கு அப்புறம் வரும். அப்ப நிஷா நீங்க சொன்ன விடை சரியான விடை. இதெல்லாம் கணக்கு புள்ளிங்க எல்லாம். ஓகே, உங்களுக்கு 20 புள்ளிகள் நிஷா. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 220 புள்ளிகள். ஓகே, 6வது கேள்வி. முதல் சுற்று ரொம்ப சூடா இருக்கீங்க. ஆல்ரைட். சிங்கப்பூரில் தற்போது எத்தனை ராஃபல்ஸ் சிலைகள் உள்ளன? A 2, B 3 சிலைகள், ஸ்டாச்சுஸ், ராஃபல்ஸ் ஸ்டாச்சு. ஜபு திக்கம் 50-50. 3. நீங்க சொன்ன விடை 3. அதை லாக் பண்ணியாச்சு. சரி, எங்க இருக்குன்னு கெஸ் பண்ணலாமா? இங்க உள்ளவங்க சொல்லுங்க. சரி, இங்க உள்ளவங்க எத்தனை பேர் சொல்றீங்க 2 இருக்கு இல்ல 3 இருக்குன்னு? 2 தோணுது. இந்திரா இப்ராஹிம் அவதான் முதல்ல கை தூக்குனாரு. சொல்லுங்க இப்ராஹிம். 2. ஓகே, எங்க இருக்குன்னு தெரியுமா? ரெஃபர்ஸ்ல. அது அங்க இருக்கு. இரண்டாவது எங்க? ராஃபல்ஸ் இங்க வந்து லேண்ட் பண்ண இடம், லேண்டிங் சைட். அது ஒண்ணு. இன்னொன்னு எங்க இருக்கு? இன்னொன்னு மேபி வில்லியம் ஃபாக்வாவோட ஸ்டாச்சு இல்லையா? சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. மியூசியம் கிட்ட இல்லையா? எம்ப்ரஸ் பிளேஸ்ல இருக்கு. சரியா? எம்ப்ரஸ் பிளேஸ்ல இருக்கு. அப்ப மொத்தமா எத்தனை இருக்கு? ஜபு 2. நீங்க சொன்ன விடை 3. அப்ப அது மன்னிக்கிறோம், தவறான விடை. உங்களுக்கு 10 புள்ளிகள் இப்ப கழிக்கப்படுகிறது. உங்ககிட்ட இருக்கிறது 180 புள்ளிகள் தான். ஓகே, ஆனா நல்ல முயற்சி ஜபு. நீங்க யாருமே சொல்லல, ஆனா ஜபு ட்ரை பண்ணாரு. வெரி குட் ஜபு. அதுதான் 50-50. 7வது கேள்வி. மொரோக்கோ நாடு எந்த கண்டத்தில் உள்ளது? ஆப்பிரிக்கா. ஆப்ஷன்ஸ் படிக்கல. தேவையில்ல. Well, I am half African. கேள்வியே Wakanda forever. ஓகே, அப்புறம் என்னத்த செய்யறது? ஆபி, உங்களோட விடை சரியான விடை. ஓகே. உங்களுக்கு 20 புள்ளிகள் வழங்கியாச்சு. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 250 புள்ளிகள். அடுத்தது, ஐபோன் எந்த ஆண்டில் முதலில் விற்பனைக்கு வந்தது? A 2005, B 2007. நிஷா B 2007. ஓகே, அந்த ஆண்டுல தான் நீங்களும் ஐபோன் வாங்குனீங்களா? ஓ, அதனால தான் உங்களுக்கு தெரியுதா? அப்ப அதை அட்வர்டைஸ் பண்ணாரு, உடனே போயிட்டீங்க. இல்ல அப்பா கிஃப்டா வாங்கி கொடுத்தாரு. அது அவர் எனக்கு வாங்கி கொடுத்த முத ஃபோன். சோ அது ஒரு சென்டிமெண்ட் வேல்யூனால அதை மறக்க முடியாதுன்னு சொல்றீங்க. இன்னும் வச்சிருக்கீங்க அதை. நான் தான் சொன்னேன், நான் எதுவுமே லைஃப்ல ஈஸியா மறக்க மாட்டேன்னு. ஆமா அவங்களோட மெமரி சக்தியும் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங். ஜபு, அங்க என்ன ஆச்சு? ஒரு வாட்டி இவங்களை எலிமினேட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். ஓகே, நிஷா நீங்க சொன்ன விடை சரியான விடை. உங்களுக்கு 20 புள்ளிகள். இப்ப உங்ககிட்ட இருக்கிறது 240 புள்ளிகள். ஓகே, 9வது கேள்வி. சிலந்தி மீனுக்கு, அதாவது ஆக்டோபஸ், எத்தனை இதயம் உண்டு? A 2, B 3. நிஷா 3. B சரியா தெரியுமா? சரியா தெரியுமா? எப்படி படிச்சீங்க? நான் சில ஏன் கேட்கிறேன், சில பேர் டாக்குமெண்ட்ரி பார்த்தேன்னு சொல்லுவாங்க, சில பேர் ஃபன் ஃபேக்ட்ஸ்ல இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. புக் இந்த நிகழ்ச்சிக்காக அப்ப நீங்க அவ்வளவு தயாரிச்சிருக்கீங்க. விழுந்து படிச்சிருக்காங்க.
நிஷா 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 நீங்க சொன்ன விடை சரியான விடை. 20 புள்ளிகள் உங்களுக்கு. இப்ப உங்ககிட்ட இருக்கிறது 260 புள்ளிகள். சரி சரி, கடைசி கேள்வி. தயாரா இருக்கீங்களா? ஓகே. சிங்கப்பூரில் கட்டப்பட்ட முதல் தொடக்க கல்லூரி எது? ஏ தேசிய தொடக்க கல்லூரி, பி ராஃபல்ஸ் தொடக்க கல்லூரி. அபி. ராஃபல்ஸ் தொடக்க கல்லூரி. ராஃபல்ஸ் தொடக்க கல்லூரி. ஏன் ராஃபல்ஸ் தொடக்க கல்லூரி? தெரியல, ஒரு 50-50 தானே இது 50. 50-50 உண்மையிலே 50-50. ஓகே 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 சரி. ஓகே गाइस, இங்க யாருக்கு தெரியும் இந்த விடை? ஷஃபி. இன்டெலிஜென்ஸ் இஸ் நவ லீடிங். நவ லீடிங். சோ நீங்களும் அதே ராஃபல்ஸ் தொடக்க கல்லூரி தான் நினைக்கிறீங்க? ஆமா. வேற யார் இங்க மாற்றுறதெல்லாம் நினைக்கிறீங்க? யாருமே இல்லையா? எல்லாருமே வந்து அதுதான் விடைன்னு நினைக்கிறீங்க. சோ அபி, நீங்க சொன்ன பதில் தவறான பதில். அண்ணே யூ ஆர் ஸ்கேரி. உங்களுக்காக நாங்க பேஸ்மென்ட் வீக்ல இருக்கு. சரி 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 சரி. தேசிய தொடக்க கல்லூரி 1969ல ஆரம்பிச்சாங்க. ராஃபல்ஸ் ஜூனியர் காலேஜ் 1982ல. சோ அபி, உங்களுக்கு தெரியும், நீங்க சொன்னது தவறான விடை. அபி, உங்ககிட்ட இருந்து நாங்க 10 புள்ளிகளை கழிச்சிருக்கோம். இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 240 புள்ளிகள். இப்ப முதல் சுற்று முடிஞ்சிட்டு. புள்ளி விவரங்கள். முதல் சுற்றுல நிஷா உங்களுக்கு 260 புள்ளிகள். நீங்க தான் இப்ப முதல் இடத்துல இருக்கீங்க. இரண்டாவது இடத்துல இருக்கிறது நம்மளோட அபி சங்கரா 240 புள்ளிகள். அடுத்தது நம்மளோட ஜப்பு 180 புள்ளிகள். சரி, இந்த நிலவரம் மாறலாம். இரண்டாவது சுற்று இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சுற்று தான் இவங்க என்னென்னலாம் செய்வாங்க, என்ன நடக்க போது பாத்துடலாம். இது ஃபைனல்ஸ் 50-50. இது 50-50 the grand final. நம்ம இப்ப இரண்டாவது சுற்றுல இருக்கோம். இந்த இரண்டாவது சுற்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்க தான் நம்ம contestants பல விஷயங்களை நாங்க செய்ய வைப்போம். அவங்க ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்ன நடக்க போறது சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட நிஷா தான் இப்ப லீட்ல இருக்காங்க 260 புள்ளிகளோட. ஆனா இந்த இரண்டாவது சுற்றுல என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே, இப்ப இந்த இரண்டாவது சுற்றுல அவங்க என்ன செய்ய போறாங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா ஒரு பொட்டி இருக்கு. அந்த பொட்டியில இந்த கயிறை கண்ணா பின்னா நம்ம கட்டி வச்சிருக்கோம். அந்த நாட்ஸை இவங்க பிரிக்கணும். பிரிச்சதுக்கு அப்புறம் உள்ளார ஒரு கரண்டி இருக்கும். அந்த கரண்டியை எடுத்து இந்த ஃபோம் பால்ஸ் அள்ளி இங்க கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த கண்டெய்னரை நிரப்பணும். இந்த மார்க்குக்கு மேல முதல்ல நிரப்புறவங்களுக்கு 60 புள்ளிகள் வழங்கப்படும். சரி, போட்டியாளர்கள் எல்லாம் தயாரா இருக்கீங்களா? ரெடி? 3, 2, 1, go! Just away, Jabu bro! Yes, yes. Come on, come on, come on, come on, come on. Yeah, Jabu bro! Go for it, go for it! Go, 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 go! Okay. Slow. ரெண்டு கை பைங்க. Okay, go for it, Nisha. ரெண்டு கை பைங்க. Whoa, 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 whoa. ஓ, இது மெதுவா தான் போகணும். நல்லா அள்ளிட்டு மெதுவா போங்க. நல்லா அள்ளிட்டு மெதுவா போங்க. Yes. Come on, Abby, come on, Abby, come on, Abby. ஜபு பாய், ரெண்டு கை யூஸ் பண்ணுங்க. தொடக்கூடாது, தொடக்கூடாது, நிஷா, தொடக்கூடாது. நிஷா, நிஷா, உங்க கை அந்த கரண்டியை தொடக்கூடாது. இந்த கை கரண்டியை தொடக்கூடாது. ஓ, sorry. ஓகே, இதை நீங்க திரும்ப கொட்டணும். Okay. ஓகே. Go Jabu bro, go Jabu bro! Come on. Super, super. ஓகே, ஓகே. Go guys! Slow, slow, slow. அபி, உங்களோட அந்த கை படக்கூடாது கரண்டியில. Super, Jabu bro on the lead. Woo! ஒரு கை தான் நீங்க பயன்படுத்தணும். ஞாபகம் வச்சுக்கோங்க.
நிரப்பிட்டு இருக்காங்க. Yes, come on. Go fast. Just speed up. எப்பதான் பார்க்கறா? ஆமா good job. ஆமா. Yes. Nisha, you guys can do this. Doing good. Nisha, Abby doing good. Wow, Abby, good. Come on, guys, come on. Power. கடைசி ஒண்ணு. Nisha, you are done. Keep going. Finish the task. No, you are done. Okay, போங்க Abby, you are done. Abby, you are done. Done. Finish the task. Come on, bro. Abby, எப்படி இருந்துச்சு? டென்ஸ் கண்டிப்பா டென்ஸ். இது இங்க வரும்போது டென்ஸ் பிகாஸ் அது பறக்குதுல. சோ எவ்வளோ பெருசா எடுத்தாலும் இங்க வரதுக்குள்ளார அது குறைஞ்சிருது. நிஷா, நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? போகும்போது மெதுவா போகணும், வரும்போது வேகமா வரணும். போகும்போது மெதுவா போகணும், வரும்போது வேகமா வரணும். ஜபு, உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்துச்சு? எனக்கு வந்து அதான் போகும்போது வேகமா போயிட்டு இருந்தேன். ஃபியூ ரவுண்ட்ஸ் அந்த இதெல்லாம் காத்துல பறந்துடுச்சு. அதனால நல்ல முயற்சி உங்க 3 பேருக்கும். சரி நிஷா, நீங்க தான் முதல்ல முடிச்சீங்க. நீங்க தான் முதல்ல அந்த கண்டெய்னர் நிரப்புனீங்க. அதனால உங்களுக்கு 60 புள்ளிகள். அபி, நீங்க இரண்டாவதா முடிச்சீங்க. உங்களுக்கு 40 புள்ளிகள். ஜபு, உங்களுக்கு 20 புள்ளிகள். சரி, இப்ப நம்ம இரண்டாவது சுற்று முடிச்சாச்சு. அடுத்தது என்ன நடக்க போகுது? மர்ம சுற்று. இது ஃபைனல்ஸ் 50-50. இது 50-50 the grand finals. முதல் சுற்று ரொம்ப சூடா இருந்துச்சு. இரண்டாவது சுற்று ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. அதுல நிஷா முதல் இடத்தை பிடிச்சி இப்ப 320 புள்ளிகள்ல லீட்ல இருக்காங்க. நம்ம அபி 280 புள்ளிகள் இரண்டாவது இடத்துல இருக்காங்க. ஜபு 200 புள்ளிகள். இப்ப மூன்றாவது சுற்று ஆரம்பிக்க போறோம். இந்த சுற்று மர்ம சுற்று. இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா புள்ளிகள் ஏறலாம், இறங்கலாம். அவங்க ஒருத்தரோட கேள்வியை திருடலாம். சரி, அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம சப்போர்ட்டர்ஸ் சில கேள்விகளை கேட்டறலாம். திவ்யா, சொல்லுங்க. இந்த மர்ம சுற்று விளையாடும் போது உங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? எனக்கு ஜிகே क्वेश्चंसனாலே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நர்வஸா இருக்கும். ஆனா எனக்கு எப்போதும் அந்த 2 க்ளூல சில சமயத்துல கெஸ் பண்ண முடியாது. எனக்கு எப்போதும் ஏன் தெரியல, அந்த 3வது க்ளூல தான் எனக்கு வந்து அந்த ஆன்சர் வரும். அப்ப நான் எல்லாரும் கூட நான் வெயிட் பண்ணேன் பஸர் அமுக்கிறதுக்கு. சோ எனக்கு அதுதான் ஒரு அந்த நேரத்துல உங்களோட கேள்வியை திருடுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆத்மா இருக்கும். கோமா. கரெக்ட். கவித்ரா, நீங்க சொல்லுங்க, உங்களை பாதிச்ச அந்த ஒரு க்ளூ என்ன? வைல்ட் கார்ட் சுற்றப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க எனக்குன்னு. எந்த நாட்டோட ஃபிளாக்ல வந்து ஒரு கட்டடம் இருக்கும்? சத்தியமா தெரியல. அது வந்து 2வது க்ளூ. ஏன்னா முதல் க்ளூல வந்து என்னமோ பேர் சொன்னீங்க, சும்மா அடிச்சு விட்டேன். அது வந்து மேட் a lot of difference. நோரடம் சிஹாடோ. என்ன வச்சிருக்கீங்க? ஓகே பாஹா, நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் ஒரு கேள்வி, ஒரு க்ளூ ரொம்ப பாதிச்சதுல. தனுஷ் அப்படின்னு சொல்லி அசுரன் நினைச்சேன். சோ என்னன்னா இந்த கேம்ல வந்து தனுஷ் என்னை ரொம்ப பாதிச்சிட்டாரு. திவ்யா கூட விளையாடும் போது கூட தனுஷ்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை ஆக்கிவிட்டேன். அது தச்சையில நடந்த ஒரு விஷயம். அப்புறம் அந்த மிஸ்ட்ரி ரவுண்ட்லயும் வந்து தனுஷ்னு நினைச்சேன். கடைசியில எதுலயும் தனுஷ் வரல. சரி, இப்ப நம்ம 3 போட்டியாளர்கள் இந்த 3வது சுற்றுல எப்படி பண்றாங்க பார்க்கலாம். அவங்களுக்கு உங்களுடைய ஆல் தி பெஸ்ட். ஓகே, நீங்க 3 பேரும் தயாரா இருக்கீங்களா? தயார். ஓகே, உங்களுக்கே நல்லா தெரியும் விதிகள். 3வது க்ளூ இது பொது கேள்வியா மாறிவிடும். அந்த நேரத்துல நீங்க கேள்வியை திருடலாம். சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு 40 புள்ளிகள் வழங்கப்படும். தவறா சொன்னீங்கன்னா அந்த 40 புள்ளிகளை நாங்க கழிச்சிருவோம். ஆனா அந்த நேரத்துல யார்கிட்ட இருந்து நாங்க அந்த புள்ளிகளை எடுக்கிறோம்? கேள்விக்கான ஓனர்கிட்ட இருந்து நாங்க எடுத்து உங்ககிட்ட கொடுத்துருவோம். சோ அங்க குறைஞ்சிரும், இங்க ஏறிடும். சரியா? ஓகே, இப்ப தயாரா இருக்கீங்களா? Alright, ஜபு, உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. உலகத்திலேயே இன்னும் செயல்பாட்டில் இருக்கும் ஆக பழமையான விலங்கியல் தோட்டம் இந்த நாட்டில்தான் உள்ளது.
உங்களுக்கான இரண்டாவது க்ளூ இதோ. இந்த நாட்டு இளவரசர் சுடப்பட்டதைத் தொடர்ந்து முதல் உலகப் போர் மூண்டது. 10 வினாடிகள். ஜெர்மனி. You lock the answer. Supporters. ஷஃபி, முதல் உலகப் போர் யார் சுட்டதுனால? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஜூ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அங்கதான் அடுத்ததா வெக்கேஷன் போலான்னு இருக்கேன். நான் வந்து எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அங்க இருக்கிற விலங்கு தொற்று போற பழக்கம் எனக்கு இருக்கு. சரி சரி சரி, ஆனா பதில் என்னன்னு சொல்லுங்க. வியன்னா, சோ ஆஸ்திரியா. வியன்னா, ஆஸ்திரியா. ஸ்குனம்பாக். ஓகே ஜபு, நீங்க சொன்ன விடை தவறான விடை. நீங்க இரண்டாவது க்ளூல சொன்னனால நாங்க இப்ப உங்ககிட்ட இருந்து 15 புள்ளிகள் கழிக்கிறோம். சரியான விடை ஆஸ்திரியா. இப்ப உங்ககிட்ட இருக்கிறது 185 புள்ளிகள். சரி நிஷா, தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. இந்த நாட்டில் உள்ள கேனோ கிறிஸ்டலிஸ் ஆறு காலத்திற்கு ஏற்ப மஞ்சள், நீலம், பச்சை, சிவப்பு, கருப்பு என்று நிறம் மாறும். 10 வினாடிகள். உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு. இரண்டாவது க்ளூ இதோ. மரகத கற்களை, அதாவது எமரல்ட் கற்களை உலகிலேயே ஆக அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் நாடு இதுதான். எனக்கு தெரிஞ்சு எமரல்ட் நிறைய பஹியா பிரேசில்ல இருக்கும். ஓகே, we are locking that answer. Brazil. Okay. Supporters. தலை எப்படி நாட்டுனாரு? சஃபியா. சஃபி, ஏன் தலை இப்படி ஆனீங்களா? டயர்டா இருந்துச்சு. சரி, அப்ப விட்டுருவோம். விக்னேஸ்வரி, உங்களுக்கு தெரியுமா? எமரல்ட் ரொம்ப பிடிக்கும். எமரல்ட் ரொம்ப பிடிக்கும். எங்க இருந்து வந்ததுன்னு சரி, இங்க யாரு அவங்க சொன்ன விடை பிரேசில் சரின்னு நினைக்கிறீங்க? இந்திரா தலையாட்டுறாங்க இப்படி. அவங்களுக்கு மேபி தெரியலன்னு சொல்ல வந்தேன். சரி, அவங்களுக்கும் தெரியல. சரி, சரியான விடை என்னன்னு பாத்துறலாம். நிஷா, நீங்க சொன்ன விடை தவறான விடை. சரியான விடை கொலம்பியா. ஓகே, உங்ககிட்ட இருந்து நாங்க இப்ப 15 புள்ளிகள் கழிக்கிறோம். இப்ப உங்ககிட்ட இருக்கிறது 305 புள்ளிகள். அபி, தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் க்ளூ. இந்நாட்டின் தேசிய கொடி 1219 வடிவமைக்கப்பட்டு இன்று வரை அப்படியே மாறாமல் உள்ளது. உலகிலேயே ஆக பழைய தேசிய கொடி இந்த நாட்டுடையதுதான். 10 வினாடிகள். உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு. இரண்டாவது க்ளூ இதோ. சிறுவர்கள் விளையாடும் லேகோ கட்டைகளை உருவாக்கியவர்கள் இந்நாட்டை சேர்ந்தவர்கள். 10 வினாடிகள். உங்களோட நேரம் முடிஞ்சிருச்சு. இப்ப இது பொது கேள்வி ஆயிருச்சு. நாங்க வச்சுக்கோங்க, யார் வேணாலும் இந்த கேள்வியை திருடலாம். சரியா சொன்னீங்கன்னா 40 புள்ளிகள். மூன்றாவது க்ளூ இதோ. இந்த நாடு பட்டர் குக்கீஸ்களுக்கு பேர் போனது. அபி. டென்மார்க். டென்மார்க். சரி 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 சரி, இங்க எல்லாம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு கை தட்டிங்க. டென்மார்க் சொன்ன ஏன் வேலை செய்ய முடியும்? எனக்கு கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சு, ஆன்சர் ரிவீல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பயந்துட்டேன். நாம எல்லாரும் இங்க பட்டர் குக்கி சாப்பிட்டுருப்போம். சோ கண்டிப்பா தெரியும் அது சரிதானே. ஓகே 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 ஓகே. சரி அபி, பாத்திரலாமா? பாத்திரலாம். நீங்க சொன்ன விடை சரியான விடை. மறுபடியும் ஓப்பன் ரவுண்ட்ல புடிச்சு 40 புள்ளிகளை அள்ளிட்டீங்க. வேற யாராவது சொல்லியிருந்தா 40 புள்ளிகள் உங்ககிட்ட திருடி நான் அவங்க கிட்ட கொடுத்துருக்கணும். அவங்க 40 புள்ளி லீட்ல இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அபி உங்களுக்கு மொத்தமா 320 புள்ளிகள் இருக்குது. ஜபு, நீங்க இப்ப தயாரா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. 21 வயதில் சிங்கப்பூருக்கு வந்த இவர் 1929ஆம் ஆண்டில் சீர்திருத்தம் எனும் பத்திரிகையை தொடங்கினார். 10 வினாடிகள். பத்து வினாடிகள் முடிஞ்சிருச்சு. இரண்டாவது க்ளூ இதோ. சிங்கப்பூரில் அதிகாரப்பூர்வ மொழிகளில் ஒன்றாக தமிழும் இருக்க வேண்டும் என்று இவர் அயராது பாடுபட்டார். இரண்டாவது க்ளூவும் முடிஞ்சிருச்சு. இப்ப இது பொது கேள்வியா மாறிடுச்சு. யார் வேணாலும் இந்த கேள்வியை திருடலாம். 40 புள்ளிகள். தயாரா இருக்கீங்களா? சரி, மூன்றாவது க்ளூ இதோ. இவருக்கு அபி. கோ சாரங்கபாணி. கோ சாரங்கபாணி. ஓகே, இந்திரா நீங்க சொல்லுங்க. அதுதான் சரியான பதில், கோ சாரங்கபாணின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் நியூஸ் பேப்பர் அவர் பெரிய பங்கு வகிச்சாரு. ஸோ அவராக தான் இருக்கணும்.
ஓகே சரி, இப்ப நீங்க சொன்ன விடை சரியான விடையெல்லாம் பார்த்துடலாம். ஏபி கோசாரங்கபாணின்றது சரியான விடை. ஜபு, இப்ப நான் உங்ககிட்ட இருந்து 40 புள்ளிகளை அப்படியே திருடி இப்ப நான் ஏபி கிட்ட கொடுக்க போறேன். இப்ப உங்ககிட்ட இருக்கிறது 145 புள்ளிகள் தான். ஏபி உங்ககிட்ட இருக்கிறது 360 புள்ளிகள். ஓகே, இப்ப நம்ம ஏபி தான் லீட்ல இருக்காரு. ஆல்ரைட், ஆனா என்ன வேணாலும் ஸ்டில் ஆகலாம். நிஷா, இப்ப தயாரா இருக்கீங்களா? தயார். ஓகே, உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. உலக அமெச்சூர் குத்துச்சண்டை போட்டிகளில் 6 முறை தங்கம் வென்ற ஒரே இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை இவர்தான். 10 வினாடிகள். உங்களுக்கான இரண்டாவது க்ளூ இதோ. இரட்டை பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு மீண்டும் குத்துச்சண்டை போட்டிகளில் இந்த இந்திய வீராங்கனை தங்கப் பதக்கம் வென்றார். 10 வினாடிகள். குத்துச்சண்டைன்னு சொன்னாலே இப்போ என் மைண்ட்ல ஒரு பேர் தான் வருது. அது முகமது அலி. I'm just going to go with that. வேற எதுவுமே மைண்டுக்கு வர மாட்டேங்குது. ஓகே, சோ முகமது அலி நீங்க சொன்ன விடை. ஆப்வியஸ்லி நான் க்ளூல வந்து வீராங்கனை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க முகமது அலின்னு சொல்லியிருக்கீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கணும். பாயிண்ட்ஸ் போக கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கொஞ்சம் என்னன்னா இல்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? இல்ல அந்த பர்சன் தெரியும், அவங்க பேரு எந்த எழுத்துல இருந்து ஆரம்பிக்கும்னு தெரியும், ஆனா அது கரெக்டா வந்து இது சரி, இப்ப வந்து நீங்க சொன்ன ஆன்சர் லாக் பண்ணியாச்சு. நீங்க யார் நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்களா பார்க்கலாம். தெரியல, அவங்க வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப நாங்க 3வது க்ளூ கொடுக்கிறோம். ஓகே, 3வது க்ளூ இதோ. இந்த குத்துச்சண்டை வீராங்கனை சுயசரிதை படத்தில் இவரது பாத்திரத்தில் பிரியங்கா சோப்ரா நடித்தார். அந்த வீராங்கனையோட பேர் வர மாட்டேது உங்களுக்கு. ஓகே, MediaCorp. ஆனா நல்ல முயற்சி நிஷா. ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி அடிச்சு விட்டுட்டீங்க. ஓகே, அதனால உங்களுக்கு 15 புள்ளிகள் மட்டும்தான் இப்ப போகுது. ஓகே, இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 290 புள்ளிகள். மத்தவங்க திருடி இருந்தாங்கன்னா 40 புள்ளிகள் உங்ககிட்ட கழிச்சிருப்பேன். குட் பிளே, குட் பிளே, குட் பிளே. ஓகே, ஏபி சங்கரா, உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. இவர் நடித்த 15 பாக தொலைக்காட்சி தொடர் 200 நாடுகளில் ஒளிபரப்பப்பட்டது. உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு. 2வது க்ளூ இதோ. 2012 ஒலிம்பிக் போட்டிகள் துவக்க விழாவில் இவர் தனது முத்திரை பதித்த கதாபாத்திரத்தில் ஓர் அங்கத்தை மேடையேற்றினார். இது உங்களுக்கு சொந்தமான கேள்விதான். ஆனா பரவாயில்ல, டைம் ஓடிட்டு இருக்கு. உங்க பதில சொல்லுங்க. ரோவன் அட்கின்சன், மிஸ்டர் பீன். ரோவன் அட்கின்சன், மிஸ்டர் பீன். எஸ் கரெக்ட். உங்களை எல்லாம் கூப்பிட்டது தப்பா போச்சு. நான் ஒரு சேர் போட்டு பக்கத்துல இங்க என்ன கேட்கணும், ஏன் எனக்கு இந்த விட தெரியும். சரி, ஏபி சொல்லுங்க. உங்களுக்கு ஏன்னா 2012 அந்த ஒலிம்பிக் ஓப்பனிங்ல நான் இங்கிலாந்துல இருந்தேன். லைஃபா அதை பார்த்துட்டு இருந்தேன். சோ இந்த 2வது க்ளூ தான் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருந்துச்சு, இந்த விடையை சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஆனா நீங்க சொன்ன பதில் இருக்குல்ல, கரெக்டான பதில். சரி, ஏபிக்கு இப்ப நம்ம வழங்குறது 30 புள்ளிகள். அதுதான் இந்த சுற்றோட கடைசி கேள்வி. மதிப்பெண்களை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுட்டு இந்த 50-50 கிராண்ட் ஃபைனல்ஸ் வினர் நம்ம ஏபி சங்கர். ஏபி 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 வாங்க 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 வாங்க. ஏபி 13 வாரங்கள். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு உங்க மனநல இப்ப? கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தருணத்துல என்னோட அம்மாவுக்கு தான் நான் உண்மையில நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுக்கு காரணமே அவங்க தான். சின்ன வயசுலேருந்து எனக்கு கதைகள் சொல்லி புத்தகம் படிச்சு என்னை லைப்ரரிக்கு கொண்டு போய் சின்ன வயசுல நிறைய பேருக்கு கிடைக்காத நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா எங்க அம்மா சிங்கிள் பேரண்ட். ஸோ எல்லா லவ்வையோ எல்லா அன்பையோ எனக்கு கொடுத்துருக்காங்க. அன்பேஷ்ட் லவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்னை பல்வேறு நாடுகளுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதன் மூலியமா கத்துக்கிட்டு தான் இந்த விஷயம் எல்லாமே. ஸோ அவங்க எல்லாமே
அபிஷங்கரா இந்த போட்டியில ஜெயிச்சிருக்க முடியும். சரி அபி, அம்மாவுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிடுங்க. அம்மா, தேங்க்யூ வெரி மச். சரி, மத்தவங்கள மறந்துட வேணாம். கடுமையா போட்டி கொடுத்தாங்க நம்மளுடைய நிஷா அண்ட் ஜம்போ. வாங்க 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 வாங்க. எஸ் எஸ், வாழ்த்துக்கள் நிஷா, வாழ்த்துக்கள் ஜப்பு, வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு உங்க மனநல? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம ஒரு போட்டியில கலந்துக்கும் போது ஜெயிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு யாருக்கிட்ட தோக்குறோம் ரொம்ப முக்கியம். எபி கிட்ட தோத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி குட் வெரி குட். ஜப்பு, நீங்க சொல்லுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நான் இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். இட்ஸ் லைக் லக். அறிவு ஜெயிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. எபி ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம். வெரி குட் வெரி குட். நீங்கெல்லாம் இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு முக்கியமா ஒரு காரணமும் இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் எல்லாமே இது நடந்திருக்காது. நம்மளோட சப்போர்ட்டே. சரி, போட்டி எப்படி இருந்துச்சு? கடுமையா வேற 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 மாதிரி இருந்துச்சு. வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. விக்னேஸ்வரி சொல்லுங்க. பட் ஐ டு பி வெரி ஆனஸ்ட், அந்த கடைசி ரவுண்ட்ல வந்து எல்லாருமே பிகாஸ் 32,000 இருந்து 18,000 பார்க்கும்போது பெரிய வித்தியாசம் இல்லையா? சோ அந்த டைம்ல நாம இவங்க மூணு பேர் போட்டியிடும் போது கண்டிப்பா அந்த 32,000 வெளியே ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் 2 க்ளூஸ்ல ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஆனா இவர் மட்டும் தான் அவருக்கு டர்ன் வரும்போது மூணாவது கேள்வி வரைக்கும் he was very gracious to even let it go at the very last minute. So அந்த பெரிய மனசுக்கு கண்டிப்பா அவர் ஜெயிக்கணும்னு நான் யோசிச்சேன். and he did it and I'm so happy. Yeah. Thank you விக்னேஸ்வரி, thank you விக்னேஸ்வரி. சரி 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 சரி. எங்க எல்லாரையும் இந்த மறுபடியும் இன்வைட் பண்ணி இதுல மறுபடியும் இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you thank you thank you thank you thank you. நீங்கெல்லாம் இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, சரி அபி, உங்களோட வெறும் கையோட அனுப்பிட முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கு தானே போட்டியே போட்டீங்க. ஓகே, அங்க பின்னாடி பாருங்க, உங்களுக்கான பரிசு தொகை, முதல் பரிசு தொகை உங்களுக்கு இருக்கிறது 32,000. 32,000. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளட்ஜ் எடுத்தோம். அந்த பிளட்ஜ்ல இன்னும் உறுதியா இருக்கும். ஓகே, பாதி சேரிட்டிக்கு போகுது. ஆமா, இல்ல எப்படி அது உங்களோட மட்டுமா இல்ல என்ன? இல்ல, மொத்த பிரைஸ் வினிங்கும். மொத்த பிரைஸ். போன வாரம் நம்ம ஃபைனல்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் யாரு ஜெயிச்சாலும் அந்த டோட்டல் மணி 50,000 பாதி நம்ம சேரிட்டிக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணோம். அது ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்க முடிவு பண்ணோம். அது எந்த ஆர்கனைசேஷன் நிஷா சொல்லுவாங்க. ஓகே, நிஷா சொல்லுங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு சிண்டா. நம்ம இந்திய சமூகத்தின் முன்னேற்றத்துக்கு பாடுபடுற சிந்தாவுக்கு இந்த நன்கொடையை நீங்க வழங்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட பொறுப்புணர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். சரி, நிகழ்ச்சி இப்போ ஒரு நினைவுக்கு வருது. 13 வாரங்களுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அண்ட் வீட்டில் பார்த்திருந்த அனைவருக்கும் நன்றி, இங்க இருக்கிற எல்லாருக்கும் நன்றி. உங்களோட இந்த நிகழ்ச்சியை படிச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வித் அபி சங்கரா, நம்மளோட 50-50 winner, we are signing off.